முடிச்சதுக்கு அப்புறமா என் கை கால்லாம் பார்க்குறோம், கையெல்லாம் நடுங்குது கைஸ். வாழைத்தார் தூக்குறது ஒன்றும் ஈஸி இல்லை கைஸ். ரொம்ப 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 கஷ்டம். இந்த விதை போட்ட மிகப்பெரிய நன்றியா காமராஜ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த 10,000 ரூபாயில் நீ அவனுக்கு பிடிச்சதை வாங்கிட்டானா அடுத்த மாதம் அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அவன் கடன் சும்மா ஏறிடும். அவன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் சில சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா ஒரு வாரம் ஆச்சு படம் வந்து இப்போ வந்து பேசுகிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? அந்த படம் என்னை ரொம்ப டச் பண்ணிடுச்சு, கண் கலங்க வச்சிடுச்சு. ஆமாங்க, எனக்கும் கண் கலங்க வச்சிச்சு ரொம்ப. மாரி செல்வராஜ் சாருக்கு எப்படி தான் இந்த யோசனை வருதுன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ரியல் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த சீன் நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கன்ஃபார்ம் இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு வந்து ஒருவேளை நம்ம லைஃப்பில் இது நடந்திருக்குமோ அப்படின்ட்டு உங்களுக்கே தோணும், நடந்திருக்குன்னு தோணும். அப்புறம் நீயா நானா பற்றி இதில் பற்றி ஆமாம், முக்கியமான விஷயம் நீயா நானா ஷோவும் பற்றியும் இதில் பேச போகிறோம். அதில் கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் வந்து பசங்க பேசியிருந்தாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை பற்றியும் பேச போகிறோம். சரி, ரொம்ப பேச வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ 10 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. 10 ரூபா கொடுக்குறாங்க. ஆமாம், ஒரு தார் தூக்குனா 10 ரூபா. எத்தனை தார் தூக்குவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு முடியும்னா 30 தான் தூக்கும். பேசலாம் தூக்கும்போது கடத்துக்கெல்லாம் ஆடும், கைகள்லாம் உதவும், ரொம்ப இதாகும், கிட்டுக்குன்னு ஆடிடும். இதை தூக்கிக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் போகணும். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வாழைத்தார் தூக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆமாங்க, அந்த பையன் ஒன்றும் காமெடியாக சொல்லலை. உண்மையாக சொல்லணும்னா வாழைத்தார் தூக்குறது ஒன்றும் ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்கள் தூக்கி பார்த்தா தான் உனக்கு அருமை தெரியும். எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசில் நான் வாழைத்தார் தூக்குறதுக்காக போனேன். அப்போ வந்து எங்ககிட்ட காசு கிடையாது. உண்மையை என் லைஃப்பில் இது நடந்த சீனு. என்னன்னா வாழைத்தார் தூக்குறதுக்காக பக்கத்தில் ஒரு வண்டி இருந்தது. அப்போ என்கிட்ட காசு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்போ எனக்கு வந்து எவ்வளோ தந்தாங்கன்னா, அந்த வாழைத்தார் தூக்கும்போது லாரி தூக்குறதுக்கு 200 ரூபாய் தந்தாங்க. அதுவே பெரிய அமௌண்ட் இருந்தது. ஆனால் அப்போ நான் ஏறி அந்த வண்டியில் ஒரே ஒரு வாழைத்தார் தான் ஃபஸ்ட்டு வாழைத்தார் தூக்குனேன். என்னால் சத்தியமாக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டு எனக்கு. ஏன்னா என்னை விட அந்த வாழைத்தார் ஹைட்டாக இருக்கும். அந்த வண்டியில் ஏறிட்டு நான் ஒரு வாழைத்தாரை தூக்குறேன். அந்த வாழைத்தார் என்னை விட வெயிட்டாக இருக்குன்றதுனால அப்படி தூக்கும்போது நானே அந்த வாழைத்தாரிலேருந்து கவுந்து கீழ் வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ வெயிட் என்னால் தூக்க முடியல. அந்த ஒரு வாழைத்தாரை அந்த வெயிட்டுக்கு அதுக்கும் நான் கவுந்து கீழ் விடுறேன். எப்படி அது தூக்குறது அப்படின்னு வேறு கடைசி நேரம் முடிச்சிருக்கும்போது சார் வழி இல்லை, காசுக்காக என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த வண்டியில் இருக்கிற எல்லாம் வாழைத்தரோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தூக்கி இறக்கி கீழே முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறமா என் கை கால்லாம் பார்க்குறோம், கையெல்லாம் நடுங்குது கைஸ். அப்படி கை கால்லாம் உதறுது, என் உடம்பு முடியல. ப்ளஸ் நான் வேறு ஒல்லியாக இருப்பேன். இன்னும் என்னால் வெயிட்டை தூக்க முடியாது. வந்து தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த 200 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு படுக்கிறேன். 2 நாள் எழுந்துக்கல, உடம்பு முடியல. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. உண்மையில சொல்கிறேன், வாழைத்தார் தூக்குறது ஒன்றும் ஈஸி இல்லை கைஸ். ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் ஒரு வாழைத்தார் தூக்கி பாருங்கள் கல்யாணத்தில் எப்படின்னாது, அவ்வளோ கஷ்டம். இதில் வந்து அந்த பையன் ஒன்றும் இல்லை 2 வாழைத்தார் தலையில். ஆமாம், அந்த மூவியில் அந்த பையன் 2 வாழைத்தாரை தலை தூக்கிட்டு போயிருக்கான். அந்த வாழைத்தார் ரைட்டு கூட இருக்க மாட்டான் அந்த பையன். அவன் எப்படி தூக்கினான்றதே எனக்கு அதிசயமாக இருக்குது. அதுக்கே மாரி செல்வராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அந்த பையனுக்கு மூவியில் நடிச்சான் பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு அவனுக்கு செம்மையாக ஆக்ட் பண்ணியிருப்பா. நீ அந்த வாழைத்தார் எப்படி தூக்கணும்னு தெரியல, அவ்வளோ கஷ்டம் வாழைத்தார் தூக்குறதுன்றது. என்ன வேலை பார்க்குறீங்க? 3வது படிக்கிறதே இந்த பூ எடுக்க அப்படிலாம் போவேன். அப்புறம் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த களை பிடுங்க போகிறது, மண் வெட்டுறது, அப்படி சின்ன சின்ன ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த சீனை பார்த்துருப்பீங்க, எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நானும் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு தான் நான் படித்தேன். சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்கலாம் படிக்கிறதுக்கு, சில பேருக்கு வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு சைடில் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு தான் அப்படியே படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கனவை வந்து நிறைவேற்றுறதுக்கு இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன பார்ட் டைம் ஒர்க்கில் பார்த்துட்டு தான் எல்லோரும் அவங்க லைஃப் தள்ளிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, உங்கள் இதில் கூட நிறைய பேர் அது மாதிரி இருக்கலாம். ஆமாம் கைஸ், அதேமாரி இந்த வாழை படத்தில் பார்த்தீங்கன்னாலும் அந்த பையன் படிக்கின்றதுக்காக போராடுவான். ஆனால் அவன் அந்த வறுமையினால படிக்க முடியாது. ஆனால் அவன் வந்து வாழைத்தாரை தூக்கி தான் படிப்பான். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இப்போ நிறைய பேர் 8 ஹவர் ஒர்க் பண்ணுறாங்க. 8 ஹவர் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் படிக்கிறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கே வந்து ரொம்ப பாராட்டணும். நீங்கள் ஆனால் அதெல்லாம் பாராட்டணும்ல இந்த மாதிரி. ஆமாம், அதுக்கே பசங்களுக்குள்ள குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அண்டு இந்த மாதிரி அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும். அந்த மாதிரி என்ன இருக்குன்னா அவங்களுக்குலாம். சரி, அடுத்த சீனை பார்ப்போம். விஓவா ஒன்று வில்லேஜ் ஆஃபீஸர். எங்கள் அப்பா இறந்து அதுக்கு ஒரு வாரமாக நான் அழைச்சாங்க, அதுக்கு வந்து கையெழுத்து போடுறதுக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் VAO ஆகணும்னு சொல்லியிருப்பான். VAOனா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். உண்மையால சொல்லணும் கைஸ், இது உண்மையும் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் என் PF வாங்குறதுக்கு அப்ளை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவங்கள 2 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம். இன்னைக்கு வரைக்கும் என்னால் கிளியர் பண்ண முடியல.
அந்த ப்ராப்ளத்துக்கு நான் சுற்றிட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரூஃபை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. நீ நிறைய பேர் வயசானவங்க படித்தவங்க ஓகே, படிக்காதவங்க அவங்க இன்னும் க்யூவில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அலைய விட்றாங்க, அது ஏன்னு தெரியல. இது வந்து பிஎஃப் ஆஃபீஸ்னு கிடையாது, நிறைய ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இது மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. படித்தவங்கன்னு படித்தவங்க படிக்காதவங்க கிடையாது, எல்லாருக்குமே இது நடக்குது. அதனால தான் அந்த பையன் அனுபவபூர்வமாக அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கா போல இருக்குது. ஒரு நிமிஷம் நான் சொல்கிற விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்களேன். அந்த பையன் அந்த வாழைத்தார் வேலை முடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கே போகிறான். நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லைன்னா அவன் எப்படி படிச்சிருப்பான்? ஆமாம் கைஸ், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த காசுக்காக தான் அவன் அந்த வேலைக்கு போவான். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லைனா, எனக்கு இந்த வருஷம் தான் ஒரு நோட் பண்ணுற மாதிரி இருந்து, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லைனா அவன் எப்படி ஸ்கூலுக்கு போயிருப்பான்? காசு கொடுத்து படிக்க வச்சுருப்பாங்க அவங்க அம்மா. உண்மையாக சொல்லணும்னா அந்த பையனுக்கு எஜுகேஷனே கிடச்சிருக்காது. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறதுனால தான் இந்த எஜுகேஷன் கிடச்சிருக்கு. அதுக்கு அந்த விதை போட்ட மிகப்பெரிய நன்றியாக காமராஜ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலால் தான் இன்றைக்கி நிறைய பேர் படித்து நிறைய ஒரு எஜுகேஷனை கற்றுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா கைஸ், நிறைய இடத்துல எஜுகேஷனே கிடையாது. இந்த ஆஃப்ரிக்கா சைட்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுன்ற ஒரு இதுவே கிடையாது. பசங்க ஏன் சாப்பாடுக்கே அவ்வளோ இதுவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த எஜுகேஷனாச்சும் கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு நன்றி. இன்னைக்கு இந்த படிப்பு எனக்கு கொடுத்துருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான். நீங்கள் கவர்மெண்ட் வந்து அதை செய்யலாம் இதை செய்யலாம் இருக்கிறத வச்சு நீங்கள் பயன்படுத்திங்க. அதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒஸ்ட்டுன்னு சொல்ல வரல, ஸ்கூல் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரும். அடுத்த டாபிக் கேஸ்ட். இது ரொம்ப முக்கியமே கிடையாது, வேஸ்ட்டு தான் பேசுறது. நான் சொல்லட்டுமா? சொல்லு. மதம் மனிதனை மிருகமாக்கும், ஜாதி மனிதனை சாக்கடையாக்கும். இது யார் சொன்னார் தெரியுமா? இது எத்தனை பெரியார் வந்து சொன்னாலும் இது மட்டும் ஏன் தெரியல மாற மாட்டுது. என்னத்த சொல்கிறது? இப்போது நீங்கள் ஒரு நிமிஷம் வச்சு பாருங்கள். இப்போது ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க, நீ என்ன கேஸ்ட் அப்படின்னு சொல்லியா பழகுறாங்க? கிடையாது. மச்சான் வாடா, ஒரு 2 நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பழகிட்டு மச்சான் வாடா கடைக்கு போகலாம், மச்சான் வாடா ஜாலியாக போய் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஆனால் இந்த கேஸ்ட் எப்படி உள்ளே வந்து ஆக்குபை பண்ணுதுன்னு புரியல கைஸ். எங்கே பார்த்தாலும் இந்த கேஸ்ட், நான் போனாலும் என் பின்னாடி வந்து அடிக்குது மண்டையில், டமால் நீ என்ன கேஸ்ட்டு, டமால் நீ என்ன கேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீயாக விடு மாப்பிள்ள, ஜாலியாக இரு, ஓகேவா? கேஸ்ட்டை போட்டு உருட்டாதீங்க நிறைய இடத்துல. அவன் மனுஷனுக்கு அவன் உதவி பண்ணுறதே பெரிய விஷயமா. இந்த எத்தனை பரிகாரம் பெருமாள் எடுத்தாலும் உங்களுக்கு புரியாதவங்களுக்குலாம் மனுக்கு சி போடா. ட்ரெஸ்ஸு அவ்வளோவா என்கிட்ட இல்லை சார். 3 ட்ரெஸ்ஸு தான் வச்சிருக்கேன், அதவே மாற்றி மாற்றி போட்டுக்கிறேன் சார். ஷூலாம் போட்டதே இல்லை சார். போட வேண்டியதானே. ஆனால் இப்படி ஒரு மனசு இருக்கிறது வரமா சாபமா? இதில் பார்த்தீங்கன்னா கோபிநாத் சார் கேட்பார், உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா, நீ ஏன் அது மாதிரி சொல்ல மாட்டேற அப்படின்னு கேட்பாரு. ஆனால் அப்பயும் அவன் மனசு ஆசை இருக்குது, அதை வெளிப்படையாக சொல்லாமல் தயங்கிட்டே இருப்பான். இது வந்து வரமா சாபமான்னு கேட்டிருப்பாரு. ஆமாம் கைஸ், இன்னைக்கு வரமா சாபமான்றதை விட இன்னைக்கு நிறைய பேர் கம்பெனியில் போய் 10,000 20,000 சம்பாதிக்கிறாங்க. அந்த பசங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்க முடியுமான்னா யாருமே சொல்கிறது என்னென்னா வாய்ப்பு இல்லை, வாங்க முடியாது. ஏன்னா அவன் வாங்குறது 10,000. அந்த 10,000 ரூபாய்க்கு அவன் ஓடினா மட்டும்தான் வேலைக்கு அவனால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அந்த 10,000 ரூபாயில் நீ அவனுக்கு பிடிச்சதை வாங்கிட்டானா அடுத்த மாதம் அவனுக்கு ரொம்ப கஷ்டம், அந்த கடன் சும்மா ஏறிடும், அவன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஓடுற மாதிரி இருக்கும். இது எப்படி ஆகுதுன்னா ஒரு சர்க்கிள் மாரி. நீ கஷ்டப்படுறியா, அடுத்து உன் பையன் கஷ்டப்படுவான், நீ அப்புறம் உன் பையன், அதுக்கப்புறம் அவன் பையன், இப்படியே தான் இது சர்க்கிளாக சுத்தமே கண்டி. இது ஒரு விடிகலர். யாராச்சும் நீங்கள் ஒருத்தர் எழுந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் முதல்ல மேலுக்கு வாங்க. நீங்கள் மேலுக்கு வந்தீங்கன்னா உங்கள் பையன் கண்டிப்பாக மேலுக்கு வருவான். ஏன்னா உங்ககிட்ட காசு இருந்துன்னா அவனால் எதுவும் ஒன்றா பண்ண முடியும், அவனும் கண்டிப்பாக சாதிப்பான். அவனால் பிடிச்சதை வாங்க முடியாது, ஆனால் அவன் வேறு எதுக்குக்கோ செலவு பண்ணிகிட்டு இருப்பான், எதுக்குன்னே தெரியாது. ஆனால் அவனுக்கு செலவு மேலே செலவு வந்துகிட்டே இருக்கும். ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா மாதம் ரீசார்ஜ் பண்ணுறோம், ஐயோ அது ஒரு கொடுமை. ஃபேமிலியில் 3 பேருனா 3 பேர் ரீசார்ஜ் பண்ணால் 1,500 ரூபாய், அதே பாதி சேலரி கேலி. சம்பாதிக்கிறதே 10,000, அதில் ரீசார்ஜ் பண்ணி பாதி அமௌண்ட்டு கேலி. பத்தாவது ஃபேமிலிக்கு காய் செலவு, மார்க்கெட்டு, அது இதுன்னு போக, வட்டி, இஎம்ஐ அது இதுன்னு போக ஒன்றுமே இருக்காது. அவன் கையில் எதுவுமே இருக்காது. அவன் எப்படி நினச்சது வாங்க முடியும்? இப்படிதான் வரணும் சேர்ந்துருக்கு. அதுதான் சொல்கிறேன், நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது, நம்ம ஓனர் ஆகிடணும். ஆமாம், சம்பளம் கொடுக்குற அந்த வாழைப்படத்துலையும் சரியாயிடும். அதுக்கு தான் அந்த வாழைப்படத்துலையும் இதை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஓனர் ஆகும் ட்ரை பண்ணுங்க, கடைசி வரை கீழே இருக்குன்னு ட்ரை பண்ணாதீங்க ஒர்க்கரா. சரி, இப்போ டாபிக் வரும். இது வரமா சாவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு விடையே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பையன் அந்த மாதிரி கிடைச்சதுக்கு அந்த வரம் தான், நமக்கு அந்த மாதிரி பையன் கிடைச்சதுக்கும் வரம் தான். இந்த மாதிரி வரத்துலயே ஒரு சாபமும் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையை கிடைச்சது சாபம். இதுதான் ஒரு விடையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் வரத்தோட சாபத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ரெண்டுமே இருக்கு. அதுல இருந்து மீண்டு வரணும்னா நீங்க தான் போராடணும். உங்களுக்கு எது தோணுதோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்க. லைஃப் ஒன் டைம் தான். அது நீங்க அச்சீவ்மெண்ட் இப்போ பண்ணலன்னா எப்பவுமே பண்ண முடியாது.
அடுத்தது உங்க பையன் வந்து பண்ணணும்னா கிடையாது. நீங்க பண்ண மட்டும்தான் அது அச்சீவ்மெண்ட். நீங்க முதல்ல பண்ணுங்க, அடுத்தது மற்றவங்க பார்ப்பாங்க. சொன்ன மாதிரி கரெக்டு தான். இப்போ நம்ம வந்து பண்ணுறதுக்கான நிறைய தடுங்கள் வந்துடும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். முன்னேறிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. ஓகே கைஸ், இவ்வளோ விஷயம் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நாங்கள் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு தோணுதான் நாங்கள் பேசணும். அண்டு நீயான வருஷம் பார்த்தது எங்களுக்கும் பிடிச்சிருந்து. அண்ட் வாழை மூவியும் சூப்பரான மூவி தான், போய் பாருங்கள். கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இந்த சீன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியும் நடந்திருக்கும் அப்படின்னா அது வாழை படம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு டச் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் புதுசாக தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் புதுசு எங்களுக்கு, இதுவே புதுசு தான். நான் இப்படி பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. அதனால் கொஞ்சம் தடுமாறி தான் பேசியிருப்போம். தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அண்டு வளவளன்னு பேசி போர் அடிச்சதுதான் தெரியல. அது என்ன உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்கலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. வேறு எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்ட்டு எங்களுக்கு சஜஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் போட்டு சாகடிக்காதீங்க, வந்துடாதீங்க. அதுங்க தற்கொலை. சரி, அது சரியில்லை இது சரியில்லை. சரி, பட்டுமா காய்ஸ், வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். டாட்டா, பாய்.